என்ன பழனி எப்படி இருக்க? இப்ப உங்க கட்சியில உன்னையும் சேர்த்து எத்தனை பேர் இருக்கீங்க? நீ என்னைக்கு டிவிகே கட்சியில சேர போற? என்னன்னு கிண்டல் பண்றீங்களா? உங்க கட்சிக்கும் இப்படி ஒரு நிலைமை வரதா போகுது. என்ன பழனி, எங்க கட்சிக்கு நீ சாபம் கொடுக்கறியா? முதல்ல உன்னையும் உன் கட்சியையும் காப்பாத்திக்கோ. அங்க ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பொடிப்பையன் டிவிகே ஏடிஎன்கே ரெண்டும் ஒரே கட்சி தான் சொல்லிட்டு திரியறான். அதுக்கு நீ ஒழுங்கா ஏதாவது பதிலடி கொடுத்தையா? பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கண்ணே. ஆனா என் பேச்சை இப்ப எவன் கேக்குறான்? எவன்கிட்டயாவது கொஞ்சம் அதட்டி கேட்டா கூட என்னன்னு கட்சியில நான் இருக்கணுமா இல்ல போகட்டுமான்னு என்னையே மிரட்டுறான். நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. அதை விடுங்கண்ணே, இந்த விஜய் நம்ம 2 பேரையும் கூட்டு களவாணிகள் அப்படின்னு சொல்லித்தானே. அதுக்கு நாம இப்ப என்ன பண்றதுன்னு எப்படின்னே கண்டுபிடிச்சா? யோ பழனி, நம்ம கட்சிக்காரன் தான் எவனோ போட்டு கொடுத்திருக்கான். எந்த பையன்னு தெரியல. தெரிஞ்சா அவனை கட்சியில இருந்து உன்னை நீக்கிடுவேன்னு மிரட்டவும் முடியாது. எப்படா நான் சொல்லுவேன் உடனே ஓடி போய் டிவிகே கட்சியில சேர தயாரா இருக்கானுங்க. உன் நிலைமை தான் எனக்கும். பேருக்கு தான் நான் தலைவர். அண்ணே, அப்படின்னா நம்மளை விட பெரிய களவாணி பயலுக நம்ம கட்சியில இருக்காங்கன்னு நமக்கு இருந்த மரியாதையே போயிருச்சேன்னு வீட்டுல என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறா. பசிக்குது, சாப்பாடு வேணும் கேட்டா கிச்சன்ல புளிக்குழம்பு வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடு. இங்க டிவில விஜய் தம்பி பேச போகுது, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி போடுறான். எல்லா வீட்லயும் அதே நிலைதான். அந்த பையன் சினிமால நடிக்கிறதா நிறுத்திட்டானே தவிர இப்ப எல்லா பொம்பளைங்களும் அவன் சட்டசபையில பேசினாலும் சரி, பொதுக்கூட்டத்துல பேசினாலும் சரி, சும்மா டிவியில காட்டினாலே டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறாங்க. என் மனைவி என்கிட்ட சொல்றா, யோ நீயும் சட்டசபையில பல வருஷமா பேசியிருக்கிய, ஏதாவது ரசிக்கும்படி உருப்படியா பேசியிருக்கியா அப்படின்னு என்கிட்ட நக்கலா கேக்குற. அண்ணே, உங்களுக்கு தான் துரைமுருகன், டிஆர் பாலுன்னு நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாம்ல. இந்த துரைமுருகன் இருக்கானே, அவன் காட்பாடியில தோத்து போயிட்டான். வயசும் ஆயிடுச்சு, நடக்க முடியல. ஜெயிச்சிருந்தான எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதல் ஆளா டிவிகேல போய் சேர்ந்திருப்பான். எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்ன, இந்த களவாணித்தனத்தை, முள்ளமாரித்தனத்தை, எப்படி விஞ்ஞான முறையில ஊழல் செய்யறத அப்படிங்கறத எல்லாருக்கும் சொல்லி கொடுக்காதுன்னு கேட்கவே இல்ல. இப்ப எல்லா பயலையும் என்ன மிரட்டுறான். நானும் என் கட்சிக்காரங்களும் 6 மாசத்துல தேர்தல் வந்துரும் சொல்லிக்கிட்டே தெரியும். எல்லா பயலும் அதை வச்சு ட்ரோல் போட்டுக்கிட்டு அலையறானுங்க. ஸ்டாலின் இடைத்தேர்தல சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தல சொல்றாரு, அப்படி கிண்டல் பண்றாங்க. கொஞ்ச நாளா சுடலேங்கிற என் ஒரிஜினல் பேரை சொல்லாம இருந்தாங்க. இப்ப நெட்ல அதையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணே, நாம தீவிரமா யோசனை பண்ணி அவங்க அமைச்சர்களை எப்படியாவது லஞ்சம் வாங்க வச்சிரணும். அப்ப நமக்கும் நம்ம கமிஷன் கிடைக்கும், அரசியல் பண்றதுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்பதான் நீ உருப்படியா ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்கே. நம்ம தீவிரமா அதை பத்தி ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு திரும்ப சந்திப்போம். இந்த ஆட்சியை எப்படி கவுத்தலாம்னு யோசனை பண்ணு. ஆட்சி கையில இல்லாம கை நம்ம அரிக்குது. பின்ன இருக்காதே, ஃப்ளூக்ல முதலமைச்சரான எனக்கே அரிக்கும் போது உங்களுக்கு அரிக்காம இருக்குமானே? நான் வரட்டுங்களா?